வணக்கம். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள் பணியில் சேருகிறார். அந்த கான்ஸ்டபிள் யார் அப்படின்னா அவருடைய பேர் பாலச்சந்திரன். இந்த பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து காவல்துறை மீட்டெடுக்க வேண்டும், காவல்துறையை மீட்டெடுக்க வேண்டும், காவலர்கள் கொந்தளிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டார். இவர் வேற யாரையாவது வச்சு எழுதி போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை, இவர் கைப்பட எழுதிய மொட்டை பெட்டிஷன் போட்டார். அந்த பெட்டிஷன் எங்கே போகுது அப்படின்னா, கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அந்த கடிதம் போய் சேருது. இந்த கடிதத்தை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, தடய அறிவியல் துறைக்கு அனுப்புகிறாங்க. இந்த கையெழுத்து யாருடைய கையெழுத்து அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி சொல்லுங்க அப்படி. இவங்களை ஏற்கனவே பாலச்சந்திரன் மேலே டவுட் வந்திருக்கு, வரப்போய் தான் சொல்கிறாங்க. போயிட்டு செக் பண்ணிட்டு வந்த பொண்ணை, பாலச்சந்திர கையெழுத்து இது ஒன்றா இருக்குது, இது பாலச்சந்திரோட கையெழுத்து தான் அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. வசமாக மாட்டினார். முதல்ல மொட்டை பெட்டிஷன் போடக்கூடாது. கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்ட்டுக்கு மொட்டை பெட்டிஷன் போட, அதுவும் சட்டப்படி தப்பு. அதிலே இவர் மாட்டுறாரு. அதன்படி இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை மேல் அதிகாரிகளுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி. அப்படி மேலதிகாரிகிட்ட போகும்போது மேலதிகாரிகள் விசாரித்து இவரை டிஸ்மிஸ் பண்ண உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டோன்னே டிஜிபி ஆஃபீஸில் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பாலச்சந்தர் டிஸ்மிஸ் ஆகிட்டார். இதை தொடர்ந்து பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார். எப்படி என்னன்னு மனு போடுறாருன்னா, கமாண்டோ போலீஸாருக்கு மாதம் 1500 ரூபாய் கொடுக்கப்படுவதாகவும், போலீஸாரை அடிமைகள் போல் நடத்துவதாகவும், எனவே போலீஸ் சங்கம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் மொட்டை கடிதாசம் போட்டிருக்கிறார். எனவே இதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பில் வாதாடுகின்ற வக்கீல் சொல்கிறார். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாரு, அதனால் நீங்கள் அவர் மன்னித்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு. இதை கேட்ட தனி நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காவல்துறை மனு போடுவாங்க இல்லையா, காவல்துறை ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த ரிப்ளை பார்க்கும்போது டிஸ்மிஸ் பண்ணது சரிதான், அதனால் இந்த மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன், பாலச்சந்தர் போட்ட மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்கிறார். இதை அடுத்து மனுதாரர் என்ன பண்ணுறாருன்னா, மேல்முறையீடு செய்கிறார், அப்பீல் போகிறார். அப்பீல் போகும்போது அங்கே எந்த நீதி அரசர்கிட்ட போகுது அப்படின்னா, MS சுப்பிரமணியம், குமரப்பன் ஆகிய 2 நீதியரசர்களுக்கு முன்பு இந்த மனு போகுது. மொட்டை கடிதாஸ் எழுதியதற்கு மனுதாரர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார். இதற்காக ஒரு போலீஸ்காரரை பணி நீக்கம் செய்தது கடுமையான தண்டனை என நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்றார். மேலும் மனுதாரர் வேற வேலைக்கே போகல, இதே வேலையா கோர்ட்டும் கைமா 20 வருஷமா போராடிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு டிஸ்மிஸ் ஆர்டரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன், நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 6 வாரத்திற்குள் டிஸ்மிஸ் ஆன கான்ஸ்டபிளுக்கு உடனடியாக வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தா கான்ஸ்டபிள் வாழ்க்கை க்ளோஸ். நாங்கள் பரிசீலனை பண்ணோம், இவருடைய குற்றம் எல்லாம் கரெக்டாக போச்சு, திருந்த மாட்டார், அதனால் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணதை சரின்னு ஏற்றுக்கிறோன்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் 6 வாரத்திற்குள் அவருக்கு பதவி வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். அப்படி போட்ட பிறகு அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருடம் இவர் வேலை இல்லாமல் இருந்தார் இல்லையா, அந்த மாதத்துக்கெல்லாம் சம்பளம் இவர் கிளைம் பண்ணக்கூடாது கான்ஸ்டபிள். ஆனால் அவர் ஓய்வு பெறுகின்ற நேரத்திலே இந்த மாதத்தை கணக்கு எடுத்துக்கலாம். 20 மாதம் கணக்கு வந்துடும். இப்போ புது அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இப்போ போடுவாங்க. இப்போ போனால் அந்த 20 வருஷம் ஜூனியர் ஆகிடுவார் இல்லையா. ஆனால் ரிட்டைர்மெண்ட் காலத்தில் அந்த சீனியாரிட்டி படி அதன்படி நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டரை போட்டாங்க. ஆனால் பாவம் இந்த மனுதாரரும் பாவம், காவல்துறையும் பாவம், சரியான விஷயத்தை நீதிமன்றமும் அறிந்து கொள்ளவில்லை. இதில் என்னன்னா, சங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுதாரர் போட்டிருக்கார். சங்கம்லாம் இல்லை, போலீஸுக்கு சங்கம் வைக்கணும்னு. சங்கம் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு? சங்கம் இல்லைன்னு போலீஸ்காரங்க தம்பிங்களே உங்களுக்கு யார் சொன்னது சொல்லுங்க. 1976 77 தெரியல. அதை உங்களுக்கு நான் அடுத்த பதிவுல ரெக்கார்டு படி கொடுக்குறேன். இப்போ காதுக்கு வந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் தர்ம வீரா நேஷனல் போலீஸ் கமிஷன் வைக்கிறாங்க. அவர் தர்ம வீரா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் தலைமையில் ஒரு போலீஸ் கமிஷன் வைக்கிறாங்க. அந்த போலீஸ் கமிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு காவலர்களும் 8 மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் பணிபுரிந்தால் அதற்கு மேல் அவர்கள் மனிதராகவே இருக்க முடியாது, மனநிலை மாறிவிடும் அப்படின்னு திண்ணமாக கொடுக்குறாரு ரெக்கார்டு. அதனால் 8 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலை மாறிவிடும். அதனால் பொதுமக்கள்கிட்ட அவங்க கோபத்தை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு யூனியன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கமிஷன் பரிந்துரை பண்ணுது. அப்போ முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே முதலாக எம்ஜிஆர் அவர்கள்தான் சங்கத்தை உருவாக்குகிறார். போலீஸாருக்கு சங்கத்தை அவர் தான் உருவாக்குறார். நீங்கள் எல்லாம் சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதை நான் அங்கீகாரம் பண்ணுறேன் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணி தலைவர் செயலாளருக்கான டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிளே கொடுக்குறார் எம்ஜிஆர். சுதந்திரமாக இருங்க, உங்களுக்கு தேவையான பிரச்சனை எங்ககிட்ட சொல்லுங்கள், சங்கத்தின் மூலம் தெரிவிங்கன்னு சொல்லிட்டார். இதுக்கடையில் நம்ம ஐயா கலைஞர் ஐயா உள்ள பூந்து ஒரே கூதகோஷ்டம் பண்ணி யூனியனை உடைச்சி திமுக அண்ணா திமுகன்ற மாதிரி உடைச்சி பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அதன் பிறகு 81 கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, கோர்ட்டுக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனையாகி அதன் பிறகு இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கான்ஸ்டபிள் கிரேட் 1 ஹெட் கான்ஸ்டபிள் அவங்களுக்கு ஒரு யூனியன், ஏஎஸ்ஐ இப்போ எஸ்எஸ்ஐ இருக்காங்க, அந்த மாதிரி ஏஎஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஒரு யூனியன். அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அதாவது ஐபிஎஸ் கன்ஃபார்ம் ஆகாமல் எஸ்பி இவங்களுக்கு ஒரு யூனியன். இப்படி 3 வகையான யூனியனை பிரித்து கொடுத்தார் எம்ஜிஆர், அங்கீகரிக்குது. அதன் பிறகு இடையில விழுந்து கலைஞர் அவர்கள் கூதகோஷ்டம் பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா, கான்ஸ்டபிள் கிரேட் 1 ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு ஒரு யூனியன். அதுக்கு அடுத்து டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஐபிஎஸ் இல்லாத எஸ்பி இவங்களுக்கு ஒரு யூனியன். அப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனையில் ரொம்ப யூனியன் 2 பட்டு திமுக அண்ணா திமுக அந்த மாதிரி வந்ததுனால என்ன ஆகி போச்சு, எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறார். பதிவை ரத்து பண்ணல, சங்கம் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த விஷயம் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை, சொல்ல மறுக்கிறது. நியாயப்படி சட்டப்படி அரசாங்கம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, மைக்கில் மெசேஜ் கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க மைக்கில் மெசேஜ் கொடுக்கணும். நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சங்கம் இருக்கிறது, கான்ஸ்டபிள் நான் ஐபிஎஸ் வரைக்கும் சங்கம் வச்சுக்கலாம், பதிவாகி இருக்கிறது, அரசாங்கம் ரெகனைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு மைக்கில் சொல்லணும் தமிழ்நாடு முழுக்க. யாரும் சொல்லலை. அதன் பிறகு போலீஸார் என்ன செய்யணும் அப்படின்னா,
ஒவ்வொரு நாளும் டெய்லி இல்லை 2 நாளைக்கு வரும் 3 நாளைக்கு வரும் ரோல் கால் வைப்பாங்க. ரோல் கால் வைக்கும் போது SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் அவர் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு, சங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சட்டம் சொல்லுது. இதை யாருமே செய்யல. நீதிமன்ற கவனத்துக்கும் போகல. அரசாங்கம் அதை மூடி மறைச்சு வச்சுருக்குது. போலீஸாருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இந்த தம்பி எதுக்கு சங்கம் வேணும்னு கேட்டிருக்காரு. சங்கம் எப்போவோ கொடுத்தாச்சுங்க. அதை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. மிரட்டின்னு இருக்காங்க உயர் அதிகாரிகள். இதுதான் உண்மை. தன்னுடைய உணர்வுகளையும் தனக்கு தேவையான தேவைகளையும் சொல்வதற்காகத்தான் அந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. அதுதான் எம்ஜிஆர் பண்ணார். ஒருத்தர் சொல்றார், போலீஸாருடைய காட்ஃபாதருங்க எம்ஜிஆர் அப்படிங்கிறார். எவ்வளோ பேர் சங்கத்தை உருவாக்கி எவ்வளோ பேர் அடி உதப்பட்டு வழக்குகள் சந்திச்சு போராடின்னு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் போலீஸ்காரர்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. உடம்பு நோகாத சங்கம் வந்துடும், சங்கத்தில் மெம்பர் ஆகிடணும், நம்ம மஞ்சா குளிக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாதுங்க. உங்களுக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பேர் இந்த சங்கத்தை ஆரம்பித்து உயிரிழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள் உங்களுக்காக போராடி. ஆனால் பதிவு செய்யப்பட்ட சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதை கவர்மெண்ட் சொல்லாமல் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் என்கிட்ட இருக்கு. இதை சும்மா உங்ககிட்ட ஜால்சா பண்ணிட்டு பொய்யான தகவல் கொடுக்குறேன்னு நினைக்க வேணாம். எல்லா ஆதாரமும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு முன் உதாரணமா ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடா உங்களுக்கு சொல்றேன். இதை காவலர்கள் சங்கத்திற்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள், எத்தனை பேர் சங்கத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே நான் சொல்றேன். எப்படி இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது, எப்படி அடிமைகளாக இந்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாம் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு ஆதாரத்தோட சும்மா பேச்சுனா பேப்பரோட ஆர்டரோட பக்காவா உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை பற்றி பல வீடியோ உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேசிவிட முடியாது. பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அடிமைகளாகவே இருக்காதீங்க. நான் புரட்சிகரமாக அவங்கள தூண்டி விட்டுலாம் பேசல. தன்னுடைய உரிமைக்காக போராடணும். நம்முடைய தன்மானம் ஒன்று இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்கக்கூடாது. தன்மானத்துக்கு ஒரு இழிவு வந்தால் நாண்டுன்னு செத்துனாங்க மனுஷன். அதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை சொல்லுங்க. உங்களுடைய உரிமைக்காக சங்கத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர். அந்த சங்கத்தை ஏன் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறீங்க சொல்லுங்க? உயிர் போயிடுமா? செத்து போயிடுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாவதாங்க போறோம். நம்ம உயிர் போக தான் போகுது. அதுக்கிடையில் இந்த சங்கத்தை உருவாக்கி நீங்க நல்லபடியா இருங்க. உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுங்க. உங்களுக்கு பின்னால் வருகின்ற கான்ஸ்டபிள் இளைஞர்கள் இதனால பலன் அடையட்டுமே, அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாமே ஆணித்தரமாகவும் ஆதாரமாகவும் உங்களுக்கு பேப்பர் படி சட்டப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு தகவல் சொல்லினே இருக்கிறேன். புரியுதுங்களா? மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் இதே தகவலை அடுத்தடுத்த தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.